ரசம் தானே, ரசத்தில் என்ன அதிசயம் இருக்குன்னு நினைக்க வேணாம். நல்ல ரசம் வைக்க கற்றுக்கிட்டாவே வாழ்க்கையில் பாதி நாள் ஈஸியாக போயிடும். உடம்புக்கு முடியாமல் கஷ்ட காலத்தில் ரசம் தான் கை கொடுக்கும். ரசத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செலவு ரசம். சளி இருமலுக்கு ஏற்ற ரசம். இதைத்தான் செலவுன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைகளில், மளிகை கடைகள்லையும் கிடைக்கும். செலவுன்னு கேட்டாவே இந்த பேக்கெட்டில் கொடுப்பாங்க. பேனில் இந்த செலவை சேர்த்துட்டு கலர் மாறுற வரலும் வறுத்துக்கலாம். ஆறுனதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அதே மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகி சேர்த்துட்டு 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ ஜாரில் மிளகாய் வத்தல், பூண்டு, அதோட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதையும் 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். கரைச்சிட்டு அதில் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கையிலேயே நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ரசம். டேஸ்ட்டுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ரசத்துக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சள் தூள், ரசப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச இந்த பூண்டு மிளகாயை சேர்த்துக்கலாம். அதோட ஜீரக மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்ச இந்த செலவு பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை அதிகமாக சேர்த்துட்டோன்னா கசக்கும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை, பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச இந்த ரசத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். நுர பொங்குனது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சளி, இருமல், ஃபீவர் டைமில் இந்த மாதிரி செலவு ரசத்தையும் எடுத்துக்கோங்க. இது கூட தூதுவளை இலை கிடைச்சாலும் சேர்த்து வைங்க. சளியை உடனே முறிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.